ஏனென்று சொன்னால் ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்கிறார், 98-லே அம்மையார் ஜெயலலிதா எடுத்த முடிவு வரலாற்று பிழை. அதே போல சி.வி. சண்முகம் வழக்கு போட்டு ஜெயலலிதா பேரிலிருந்து எல்லாத்தையும் எடுப்பதற்குரிய வழிவகைகளை செய்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்த்து மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் அரசு சார்பாக மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் என்ற முறையில் நானும் உச்சநீதிமன்றத்திலே மனு செய்தோம். அந்த மனுவினை விசாரித்த உச்சநீதிமன்றம் இன்றைக்கு சம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறது. இந்த வழக்கு சி.வி. சண்முகம் போட்டது அரசியல் உள்நோக்கத்தோடு இதுபோன்ற கேவலமான அரசியல் விளையாட்டுகளை செய்யக்கூடாது என்றெல்லாம் கடுமையான வாசகங்களை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. அதோடு நிற்காமல் 10 லட்சம் ரூபாய் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இனியாவது இந்த உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கிறது என்ற 4-5 நாளில் நீங்களே ஊடகங்கள் பத்திரிகைகளை கூட சர்வே பண்ணி பார்க்கலாம். லட்சக்கணக்கான மக்கள் இதுவரையிலே மக்களை மைதானத்திலே சந்தித்து மனுக்களை பெற வேண்டும் என்று மாங்னா காட்டு என்று சொல்வார்கள். அதற்கு நிகராக மக்களை சென்று மைதானத்திலே அரசு ஊழியர்கள் நேரடியாக சந்தித்து உடனடி நிவாரணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதை எந்த ஆட்சியிலும் நடைபெறவில்லை. அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கு போட்டவருடைய எண்ணத்திலே மண் விழுந்தது. வழக்கம்போல் தளபதியினுடைய ஆட்சிக்கும் அவர் போட்ட எல்லா வழக்கும், இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா எல்லாமே திமுக தான் போய் செஞ்சிருக்கு. இவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதா பல்கலைக்கழகம்னு வச்சாங்க. அதற்கு கவர்னர் அவருடைய ஆட்சி இருக்கிற வரையிலும் அனுமதி கொடுக்கல. அதுக்குரிய போராட்டமும் எடப்பாடி நேரத்தில் எந்தவித நடவடிக்கை எடுக்கல. தளபதி மு.க. ஸ்டாலின் தான் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று அந்த கவர்னருக்கு எதிர்ப்பாக போட்ட வழக்கில் 10 பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று கொடுத்ததில் ஜெயலலிதா பேரில் இருந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி வந்தது. ஆக ஜெயலலிதா பேருடைய பல்கலைக்கழகத்துக்கும் உரிமை வாங்கி கொடுத்தவர் கலைஞர் தளபதி தான். அதே போல அந்த அம்மையாருடைய திட்டங்களுக்கும் அப்படியே இருப்பதற்கு போராடி பெற்றுக் கொடுத்ததும் மு.க. ஸ்டாலின் தான் என்பதை இந்த வழக்கின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது மேலும் தளபதி அவர்கள் கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி, தமிழக அரசுடைய ஆட்சி செய்கிற சாதனைக்கு கிடைத்திருக்கிற ஒரு சான்றாகவே இந்த தீர்ப்பை நான் கருதுகிறேன். இதெல்லாம் அவர் சொன்னார்கள். உச்சநீதிமன்றம் இதையெல்லாம் கேட்ட பிறகுதான் அது மட்டும் இந்த வழக்கை விசாரித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொண்ட 3 பேர் கொண்ட பெஞ்ச். ஆகவே அவர்கள் இதையெல்லாம் கேட்டுவிட்டு தான் இது கேவலமாக இருக்கிறது, இவ்வளவு நாள் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் முன்னேற இவங்க ஆட்சியிலே அப்படியே சொல்லியிருக்காரு. இவங்க ஆட்சியிலே 25 திட்டங்களுக்கு அம்மாவனுடைய பேரை வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் மறந்து விட்டு இப்படி போடுறது, இங்கே அரசியல் சண்டை போடுறதுக்கு இது நீதிமன்றம் ஒரு விளையாட்டு மைதானம் அல்ல என்ற துணியிலே தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வழக்கை போட்ட எடப்பாடி அவர்கள் இனிமேல் திருந்தி அதை பார்த்து தான் இன்னைக்கு பல பேருக்கு அதிமுக இருந்து பிரிஞ்சு வந்து அன்வர் ராஜா வந்தார். இன்றைக்கு காலையிலே கூட புதுக்கோட்டையிலிருந்து கார்த்திக் தொண்டைமான் சேர்ந்திருக்கிறார். ஆக அவர்களுடைய இன்றைக்கு அந்த கட்சி முழுக்க பிஜேபிக்கு அடமானம் வைக்கப்பட்டு விடுதார். மோடி என்னன்னா நேரு பேர் இருக்கக்கூடாதுன்றார், காந்தி பேர் இருக்கக்கூடாதுன்றார். இவர் என்னன்னா அண்ணா பேர் இருக்கக்கூடாது, கலைஞர் பேர், எம்ஜிஆர் பேர் இருக்கக்கூடாது, ஜெயலலிதா பேர் இருக்கக்கூடாது, கலைஞர் பேர் இருக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் இவங்க செயல்படுறாங்க. ஆக both of them are sailing in the same boat. இந்த மாதிரி பப்ளிக் ஸ்கீம்ஸ்ல முக்கியமான விஷயங்கள் கொண்டு வரும்போது இதுல அரசியல் பண்றது அதுதான் உச்சநீதிமன்றம் சொல்லிட்டு இதெல்லாம் கேவலமான அரசியல்லாம் பண்ணக்கூடாது சீஃப் ஜஸ்டிஸை சொல்லியிருக்கிறார். அதுக்காக தான் 10 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்கிறார். 10 லட்சம் ரூபாய் அபராதம் என்பது மிகப்பெரிய, அதுவும் உச்சநீதிமன்றம் அவ்வளோ ஒரு எந்த வழக்காக இருந்தாலும் அதை கூர்மையாக கவனித்து, அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஆட்சியில் இருந்த கட்சி, அப்படி இருந்தவர்கள் போடுகிற ஒரு வழக்கை அதற்குரிய மரியாதையோடு தான் அந்த நோக்கத்தில் தான் பார்த்து தான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்து தான் சொல்கிறாங்க.
உச்ச நீதிமன்றத்துக்கே கோபம் வந்து தான் 10 லட்ச ரூபா அபராதம் போடும். சார், நான் பாஜகவுக்கு அடிமை இல்லை, கொள்கை வேறு, கூட்டணி வேறுன்னு எடப்பாடி பேசியிருக்கிறார். வேற என்ன அவர் கொள்கை உள்ள ஒன்றுமில்லை, ரெண்டும் ஒன்றுன்றது உதாரணம் சொல்லிட்டேனே. அவர் நேரு வேணாங்கிறாரு, காந்தியே வேணாங்கிறாரு. காந்தியே சுதந்திரம் வாங்கி கொடுக்கலன்னு சொல்கிற கட்சி தானே இன்னைக்கு பிஜேபி. நேரு பேரே உச்சரிக்கூடாதுன்னு சொல்கிறது தானே மோடி. இவர் அண்ணா பேர், கலைஞர் பேர், ஜெயலலிதா பேர், எம்ஜிஆர் பேர், யார் பேரும் சொல்லக்கூடாதுன்னு இவர் கேஸ் போட்டார். அவரால் சொன்னார், இவர் கேஸே போட்டார். அதனால் 2 பேருக்கு என்ன வித்தியாசன்றது உங்களுக்கு பிடிக்கும்.